ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம உள்ளே போயிடலாம். போன வீடியோவில் நம்மளுக்கு டைமண்ட் ஃப்ரூட் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் நம்ம நல்லா புஷ் பண்ணி இந்த அங்கே இருக்க புஷ் எடுத்து இந்த மங்கீஸ் அடித்து அதுக்கடுத்து அந்த ஐலாண்டில் இருக்க கொரில்லாஸையும் நம்ம அடிச்சிட்டோம் அந்த ஐலாண்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இதோட பவர், டைமண்ட் ஃப்ரூட்ஸோட பவர் நம்ம காமிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். எப்படின்னா இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பவர் நம்ம முதுகுக்கு பின்னாடி 2 கொம்பு மாதிரி வரும். அதுக்கடுத்து என்னென்ன நிறையா அடிக்கிற மாதிரி எவனும் இல்லையா. நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ளே போவோம். நிறைய அங்கே ஒருத்தர் இது வந்து ஃபஸ்ட்டு பவர் இப்போ நிலங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவர் காமிக்கும். ஷேடோ ஸ்டோம்னு இருக்கா, இந்த பவர் வந்து இந்த அடிக்கும். சும்மா போய் ஒரு முள்ளு மாதிரி போய் அடிக்கும். இதே நீங்கள் இந்த பவரை வந்து லாங் ப்ரெஸ், ஐயோ என்னப்பா இந்த ஃப்ரூட்லேயும் அது பிடிக்காத விஷயம். இப்போ வந்து இதுதாங்க. இப்போ வந்து இந்த ஷேடோ ஸ்டோமை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கும். செமையாக இருக்கும் அந்த பவர். அதுக்கடுத்து இன்னொரு பவர், நீங்கள் இப்படி பண்ணிட்டு இப்படி தொட்டிங்கன்னா அவன் மேலே போய் டேமேஜ் விடும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரமே பறக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டோமா கொஞ்சம் பவர் வந்து பறக்கலாம். விஷயம் இந்த ஜங்கில் இருக்க எல்லாரையும் முடிச்சதுனால நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போக சொல்கிறாங்க. வேண்டியதான் அந்த ஐலாண்டுக்கு கப்பலை வாங்கிட வேண்டியதான். பறந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம கப்பல் வாங்குறதுக்கு யாரோ கப்பல் இருக்குது, அந்த கப்பலை ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். காய்ஸ், இது வந்து மெரைன் கப்பல். எப்படினாலும் கப்பல் தானே, அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான். நம்ம பயிர் அடிச்சு அவங்க நடணும். என்னப்பா நட மாட்டேக்கு, மற்றவங்களோட கப்பல்னால் எடுக்க முடியாத என்ன. சரி காய்ஸ், இதில் வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லாம் இருக்கான். ஓகே, நம்ம வந்து அந்த 300 ரூபா போட்டை வாங்கி ஏறுவோம். இன்னும் என்னன்னா அந்த நம்ம போகிற ஐலாண்டில் இருக்குன்னு போவோம். பின்னாடி இருக்குன்னு காமிச்சு வாங்க, நம்ம பின்னாடி இருக்கோம். பின்னாடி என்ன ஐலாண்டுன்னு தெரியலையே. அடுத்த ஐலாண்டு இல்லையா காய்ஸ், நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. அது அடுத்த ஐலாண்டு கிடையாதான், அடுத்த குஸ்டா. நம்ம எல்லா கஷ்டையும் முடிக்கல. அங்கே ஒரு பாஸ் இருந்தா, ஐ திங்க் அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த கொரில்லா கிங்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எத்தனை 20வது லெவல். இப்படி எவ்வளோ பவர் இது வேற. இந்த பவரை வச்சு அவனை அடிச்சிடலாம் போல. ஐயோ அடிச்சிருவாங்க என்றா இது.
பாசை காணும், அடுத்த அடியில் பறந்து போயிட்டான். இப்போ ஏன் வச்சு ஒரே காய்ஸ், இந்த கேம் சும்மா செம்மையாக இருக்குது. யாராச்சும் இந்த இதை அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நானும் அக்செப்ட் பண்ணுறேன். நிறையா ஃப்ரெண்ட் ஐயோ நம்மளுக்கு கடவுள்னாலே ஆகாது கைஸ். நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அது சும்மா செம்மையாக இருக்கும். அது மட்டும் நம்ம போடுற வீடியோலாம் காப்பி ரைட் ஆகுது. ஐ திங்க் இந்த கேம் நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால காப்பி ரைட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு அது என்ன பண்ணனே எனக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு காய்ஸ் நிறைய லெவல் ஏறிடுச்சு. செம்ம லெவல் ஏறி இருக்குது. சரி, நம்ம அந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. 2 3 4 1 2 3 4 1 2 3 நிறையா இருக்குது. டக்கு டக்குன்னு போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நிறைய டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த டைமண்ட் வந்து நம்மளுக்கு அசால்ட்டாக நிறைய வரைக்கெல்லாம் கிடைக்காதான். கேம்குள்ளே வந்தோடனே யாருக்குமே கிடைக்காதான். லெவல் 15 தான் கிடைக்குமா. நம்மளுக்கு லெவல் 50 இதிலே கிடச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் அங்கே ஃபஸ்ட் ஐலாண்டில் மட்டும் ஒருத்தர் வரல. நம்மளுக்கெல்லாம் இது கிடைக்காது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் ஐலாண்டில் தான் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. இங்கே தான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணோம். ஆனால் அதுக்கு ஏதோ 50 லெவல் போகணுமா. நம்ம 50 லெவல் நம்மக்கிட்டே 11. அந்த கெயிலா கிங் ஸ்பான் ஆகிட்டானா திரும்ப. இன்னும் இங்கே ஆளை காணும். அவன் காணுமே. சரி நான் வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு வாழை மாதிரி இருக்கு அந்த இடத்துல. கைஸ், ஆமாம் கைஸ், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த கேமில் ஏதோ கண்ட்ரோல்னு கூட ஏதோ ஒரு டெவல் போட்டிருக்கேன். விட்டுருக்காங்க. அந்த ஒரு வியூவருக்கு வந்து இதுதான் அந்த சர்க்கிளு. யார் இந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணுறா? இது ரொம்ப ரேரான ஃப்ரூட் ஆச்சு. யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு சொன்னாங்க. காட்டேன். அந்த கப்பலை வராங்களே தோந்துட்டேன். நமக்கு வர கடல்னாலே ஆகாதே. எவ்வளோ தூரம் போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இன்னொன்று இருக்காங்க. நம்ம ஐலாண்டு விட்டு ஐலாண்டு மாறதுக்கு பதிலாக நம்ம இருக்க ஐலாண்டில் இந்த ஹோம் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஐயோ, இந்த ஹோம் பாயிண்ட்டில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னா நம்ம சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஹோமை கொடுத்து நம்ம ஜங்கல் கூட்டு வந்துடுவோம். எந்த இடத்துல இருந்தனாலும். இப்போதைக்கு நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கோம்? 25. நான் இந்த இதை காட்டுறேன்.
இந்த இடத்துக்கு கொஞ்சம் நம்ம தூரமாக போய்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், சாரி. அந்த சர்ப்ரைஸை கூட நம்ம பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சர்ப்ரைஸ் கொல்லணும். அது நம்மளுக்கு முக்கியம். அப்போ தானே லெவல் ஏறும், அப்போ தானே நம்மளால் செகண்ட்ஸு போக முடியும். இல்லைன்ற ஆனால் ஊனா கரையை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். எப்படி அவனுக்கு ஹெச்பி இந்த பாஸை போட்டு முத்துன்னு முத்தியாச்சு. முத்துன்னு முத்தியாச்சா? ஃபஸ்ட்டு இந்த சர்ப்ரைஸை காட்ட போகணும். இங்கே மாட்டிக்கிட்டு எடுத்துட்டு போகிறோம். ஜாலியாக ஜிங்கா நட்டு இந்த கப்பல் நல்லா இருக்கட்டும். என்ன இந்த ஒயிட் துணி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் டைரக்ஷன் வியூஸ் ஆகும். ஆனால் அதெல்லாம் ஆடவே இல்லை. ஹலோ கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த சைடு போகணும் எனக்கு சரியாக தெரியல. கரெக்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும், நிறையா சாக்லேட்டாக நிரம்பி இருக்கும். ஆமாம், ஆனால் அந்த சாக்லேட்லாம் திங்க முடியாது. ஏன்னா சாக்லேட்லேருந்து மொத்த ஐலாண்டையும் செஞ்சே வச்சுருக்காங்க. சரி, நம்ம அங்கே போய் நம்மளுக்கு என்ன எதுவும் கிடைக்காது. அந்த ஐலாண்டையாச்சும் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நான் சும்மா யூடியூப்பில் வந்துச்சு. உள்ளே வந்தோடனே ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே வந்தோடனே சாண்டா கிளாஸ் இருக்கார். அது கொஞ்சம் டைம் ஆகணும், ஏதோ சொல்கிறாரு அவர். இந்த ஐலாண்டு பேர் சீ த ட்ரீட் அப்படின்னு இருக்கு. ட்ரீட்ஸ் நிறையா செமையாக இருக்குப்பா. இங்கே யாரும் உள்ளே இருக்காங்க. மேஜிக் ELF ஸ்டேட்டஸ் ரீஃபவுண்டு, ரேஸ் ரீரோலு, செமையாக இருக்கே. கொடுத்து வச்சுருக்காங்க. இது யாருப்பா? இது யாரு? மேபி ஃப்ரேக்மெண்ட்ஸா? அப்படின்னா ஏதோ ஃப்ரேக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியல. இந்த இடம் என்னது? ஆமாம் கைஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச 1 மணி நேரமாக இங்கே பொட்டியாக கிஃப்ட் பாக்ஸ் சொல்லும். அந்த பொட்டியிலேருந்து நம்மளுக்கு டெவில் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு எந்த டெவில் ஃப்ரூட் கிடைக்க போகுதுன்னு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் GRM Kings. பாய்.